இதுக்கப்புறம் தான் கடை இருக்கு, பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலாமா? ஓகேவா? பையனை வேலைக்கு அனுப்பக்கூடாது. கண் தெரியாத தந்தை, வாய் பேச முடியாத தாய். கண் தெரியாத அண்ணன் ஒருத்தரும் வாய் பேச முடியாத அக்காவுக்கும் ஒரு குழந்தை இருக்கிறாரு. ஸோ அவர் கண் தெரியாதனால அந்த குழந்தை அவங்க கூட சேர்ந்து வேலைக்கு போறாரு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து அந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்து வச்சுருந்தீங்க. வாங்க பண்ணிடலாம். ஜாமான்லாம் இருக்குது. தெய்வம் வாழ்வது எங்கே? பிறர் வலிகளை உணரும் மனம் எங்கேயோ அங்கே. அப்பா கூட வேலைக்கெல்லாம் போக கூடாது. அப்பாக்கு தான் கடை வச்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவோம்? படிக்கணும். ஸ்கூலுக்கு வருவாரு, விடவே விடாதீங்க. என் நம்பர் கொடுக்குறேன், வரணும் போன் அடிக்க, நான் வந்து விட்டு போறேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன ஆகணும்? கலெக்டரா, டாக்டரா, என்ன ஆகணும்? போலீஸ் நோட்டிட்டு வாங்க சொல்லுங்க. ஏழைக்கு இறங்கியவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்வார்கள். பாலா சார், நீங்க கடவுளுக்கு எவ்வளவுதான் கடன் கொடுத்திருப்பீங்க? வட்டி முதலுமா கண்டிப்பா வசூல் செய்வீங்க. அந்த ஏழை தாய் தந்தையர் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த சிறுவன் வேலைக்கு சென்றார் என்று கேள்விப்பட்டால் எத்தனை வலிகளாக இருக்கும். வலைதளவாசிகளின் கோரிக்கையை ஏற்று அந்த தாய் தந்தையருக்கு சிறிய தொழில் செய்ய தேவையான உதவிகளையும் செய்து அந்த சிறுவனுக்கு தேவையான பள்ளிக்கு தேவையான உபகரணங்களையும் வாங்கி கொடுத்து பள்ளிக்கு அழைத்து சென்று இந்த சிறுவன் பள்ளிக்கு வராவிட்டால் என்னிடம் சொல்லுங்கள் என அறிவுறுத்திவிட்டு அந்த குடும்பத்திற்கு எப்போதும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என நம்பிக்கையும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கும் பாலா, நிச்சயம் தெய்வம் எங்கே வாழ்கிறது என்று கேட்டால் உங்கள் உள்ளத்தில்தான் என்று அடித்து கூறலாம் என வலைதளவாசிகள் அன்போடு கதைத்து வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்திஷன் ஷர்ட்ஸ்.